கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மை விசாரிக்கிறவர் தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாரங்களை, நம்முடைய சுமைகளை, கவலைகளை அவருடைய பாதத்திலே நாம் வைத்திட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை, கவலைகளை நாமே சுமந்து தீர்ப்போம் என்றால் நம்மால் முடியாது. நாம் சோர்ந்து போய்விடுவோம். பிரச்சனைகளையும் பாடுகளையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அவர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு அநேக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய சமூகத்திலே நாம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை ஜெயம் கொள்ள கிருபைகளை நமக்கு கொடுப்பார். இந்த உலகத்தில் உள்ள பொல்லாத காரியங்களை மேற்கொள்ள, தீமைகளை மேற்கொள்ள, பாடுகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு நாம் வாழாதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். பிரச்சனையை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்திலே நம் ஜெபத்திலே தெரியப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வியாதியிலே படுத்த படுக்கையாக நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். ஒருவேளை பிள்ளையுடைய காரியங்களை குறித்து கண்ணீரோடு வாழலாம். திக்கற்ற பிள்ளைகளாய் யாருமே இல்லாமல் வாழலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். திக்கற்ற உங்களுக்கு அவரே சகாயர், அவரே உதவி செய்வார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திப்பார். நாம் கவலையோடு வாழாதபடிக்கு ஜெபத்திலே தெரியப்படுத்துவோம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33-34 ஆகிய வசனங்களிலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதன் பாடு போதும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் தேட வேண்டியது பரலோக ராஜ்யத்தை குறித்து. பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளும் போது, தேவனை தேடும் பொழுது, அவருடைய நீதியின் வசனங்களை தேடும் பொழுது மற்ற எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்திப்பார். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி நாளைய தினத்தை குறித்த கவலை நமக்கு தேவையில்லை. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போக வேண்டும். ஏனென்றால் பரலோகத்துக்கு செல்லுகிற வழியே உபத்திரவம் தான். அநேக பாடுகள், உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும். நாம் இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல. நாம் தேவனோடு வலது பாரசத்தில் அவரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே உலக தேவைகளை குறித்து, உலக காரியங்களை குறித்து கவலையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு வாழாமல் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அறிவித்துவிட்டு, தெரியப்படுத்திவிட்டு சமாதானத்தோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாரங்களையும் சுமைகளையும் அவர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் கவலையோடு கண்ணீரோடு வாழ அழைக்கப்படவில்லை. எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். அவருடைய விருப்பம் அதுவே. ஆனால் கவலையை கொண்டு வருவது சத்ருவானவன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை எப்பொழுதுமே ஒரு சோர்வின் ஆவி தாக்கப்பட்ட நிலைமையிலே வைத்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைகளை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். நம் கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இருப்போம் என்றால்
கர்த்தரை தேட முடியாது, அவரை துதிக்க முடியாது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாது. எப்பொழுதுமே பிரச்சனைகளை நினைத்து கண்ணீரோடு சோர்ந்து போய்விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைக்கு இடம் கொடுக்க கூடாது, சத்துருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. விசுவாசத்திலே உறுதியோடு இருந்து நாம் அவனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் சத்துருவானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒருபோதும் கவலைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய பாடுகளை, உபத்திரவங்களை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், பிள்ளைகளுடைய காரியங்களை பார்ப்பார், எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, கண்ணீரோடு சோர்ந்து போய் இருக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே தெரியப்படுத்திவிட்டு நம் கர்த்தரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், வேத வசனங்களை தியானிப்போம், விசுவாசத்திலே உறுதியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அதற்காக நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல போடுக்கிறோம். என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ஒரு விசை சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க அப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்துல பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. நம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற மனவாளனை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களுக்கு வேண்டிய எல்லாம் பண தேவைகளை சந்திங்க. அப்படியே கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும், மரண பயங்களுக்கும், மெர்லின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.